ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு காரிகை. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா என்னுடைய ஸ்டடி ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. சண்டே வீக்லி டெஸ்ட் எழுத வேண்டியது ஸ்கெடியூல் 2க்கு உண்டானது. இன்னும் நான் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எனக்கு பெண்டிங் இருந்துச்சு. ரிவிஷன் தான் பண்ணணும். அதை படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மார்னிங் ஒரு 3:50 போலவே நான் எழுந்துட்டேன். கரெக்டாக ஒரு 4 o'clockலாம் நான் படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் தமிழ் தான் ரிவிஷன் பண்ணலான்னு வந்தேன். தமிழ் படித்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5:30 கிட்டலாம் நல்லாவே தமிழ் படித்து ரிவிஷன் பண்ணிட்டேன். சரி ஒரு 6:30 வரைக்கும் மேக்ஸ் கொஞ்சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் டாபிக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு மொத்தம் ஒரு 8 பார்ட் கிட்ட இருக்கும். சரி கொஞ்சம் அது முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6:30 வரைக்கும் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்னிங் வீட்டு வேலை இருந்து அதை பார்க்கலான்னு போயிட்டேன். திருப்பியும் மதியானம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு படிக்கலாம். டிசம்பர் மந்த்துக்கு உண்டானது கரண்ட் அஃபேர்ஸ் அது கொஞ்சம் படித்தேன். அது நெக்ஸ்ட்டு எனக்கு ஜிகேயில் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக படிக்க வேண்டியது. அது என்ன லெசன்னா இந்தியாவின் மேம்பாடு அந்த லெசன் தான். அது எவ்வளோ படித்தாலுமே எனக்கு புரியவே மாட்டுது. சரி ஒரு 2 டைம்ஸ் மேலே படிச்சுட்டேன். சரி முக்கியமானது மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். நிறைய இயர்ஸ் வரதுனால எனக்கு மறக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்தியாவின் மேம்பாடு அந்த லெசன்ஸ் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் படிச்சுட்டேன். ஜிகேயில் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் அது நான் எப்போ படித்து முடிச்சு ரிவிஷனும் பண்ணிட்டேன். அதனால் அது பெருசாக பார்க்கல. நான் வேறு என்ன படித்தேன்னா இது ஐஎன்எம்ல விடுதலை போராட்டம் நான் அது மட்டும் இந்த லெசன் மட்டும் கொஞ்சம் நான் படித்தேன். அதையும் படித்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டு வேலையில் எப்பயும் போல பார்க்க ஆரம்பித்தேன். சரி எக்ஸாம் இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது, நம்ம கொஞ்சம் எழுதிடலாம் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 9 o'clock போல் நான் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக நான் எக்ஸாம் எழுதி முடிக்க ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அது கரெக்டாக நான் அப்போவே பண்ணி வச்சிட்டேன். எக்ஸாம் நான் நல்லாவே எழுதியிருந்தேன். 200 கொஸ்டினுக்கு ஒரு 185 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட்டுருந்தேன். இன்னும் படிக்கலை, இன்னும் நல்லா படிக்கணும். வேறு எதுவும் நான் படிக்கல அன்றைக்கி. நான் நெக்ஸ்ட்டு டேக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற ஸ்கெடியூல் மாதிரி எனக்குன்னு செல்ஃபாக போட்டு வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா படிங்க. நானும் நல்லாவே படிக்கிறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. முக்கியமாக அந்த எக்கனாமிக்ஸ் நினச்சி தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. அதையும் நான் நல்லா பிக்கப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.